இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம், ரைட்டுங்களா? நம்பர் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் நம்பர்ஸ் அப்படின்னா நாம என்னன்னு முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த நம்பர்ஸில் இயல் எண் இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண் இருக்கு, பகு எண் இருக்கு, பகா எண் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இயல் எண். நம்ம பார்க்க போகிறது இயல் எண்கள். இயல் எண்கள்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எண் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இது பொதுவாகவே ஜென்ரலா ஒன்னுல தான் தொடங்கும், ரைட்டுங்களா? ஒன்னில் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரைட்டுங்களா? சரி, ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்க. 1 2 3 4 5 டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த நம்பர் தொடர்ந்து வரும். முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ்ல இதை ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? NUMBER. இதை W அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பான், ரைட்டுங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முழு எண்கள் அப்படின்றது இயல் எண்கள் கூட, ரைட்டுங்களா? இயல் எண்களுடன் 0 சேர்த்தால் அது முழு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு டெபினிஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இயல் எண்கள் அப்படின்றது வந்து 1 2 3 4 டாட் 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 இன்ஃபினிட்டி வரையும் போகும். அது கூட என்ன சேர்த்தா நமக்கு முழு எண்கள் கிடைக்கும்? 0 சேர்த்தா. அப்போ 0 1 2 3 4 டாட் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? முழு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். முழுக்கள். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை Z அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ முழுக்கள் என்னன்னு பார்க்கலாம். 0 இருக்கும், ரைட்டுங்களா? மிகை எண் இருக்கும். மிகை எண் இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ், ரைட்டுங்களா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குறை எண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ 0 1 2 3 4 டாட் டாட் இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்படியே நீங்க LHS எடுத்துக்கிட்டீங்கன்னா -1 -2 -3 சொல்லிட்டு டாட் டாட் இன்ஃபினிட்டி, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். பகு எண் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ரைட்டுங்களா? பகு எண்கள். இது இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசைட் நம்பர்ஸ், ரைட்டுங்களா? இது என்னன்னா ஒரு நம்பருக்கு 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதாவது ஃபேக்டர்ஸ்னா காரணி இருக்கும், ரைட்டுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ நான் 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 4ன்ற நம்பர் எதாலெல்லாம் வகுப்பட முடியும்? 1ஆல வகுப்பட முடியும், 2ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், ரைட்டுங்களா? பாருங்க, 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ். இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 2க்கு மேற்பட்டு எத்தனை ஃபேக்டர்ஸ் சொன்னா வரலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகு எண்கள், பகா எண்கள், ரைட்டுங்களா? பகா எண்கள். பகா எண்கள் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இந்த பிரைம் நம்பர் பகா எண் வந்து பாத்தீங்கன்னா எதனால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பல்சரி 1ஆல டிவைட் ஆயிடும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அதே எண், எந்த எண் எடுக்கிறீங்களோ அதே எண்ணால அது டிவைட் ஆகும், ரைட்டுங்களா? இது 2ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? 2 எதால டிவைட் ஆகும்? 2 வந்து பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அதோட வேற எதால டிவைட் பண்ண முடியும்? 2ஆல தான் டிவைட் பண்ணும், வேற எந்த நம்பரும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 எதால டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் அதே நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட், ரைட்டுங்களா? அப்போ 1 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பகு எண்ணும் அல்ல, அதாவது பகா எண்ணும் அல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? 1ன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ பகா எண் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? இதுல இந்த 2ன்றது மட்டும்தான், ரைட்டுங்களா, இரட்டைப்படை எண். அப்போ பிரைம் நம்பர் பகா எண்ல ஒரே ஒரு இரட்டைப்படை எண் இருக்கு, அதுவும் 2 மட்டும்தான்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 100 வரையிலான எண்களில் உள்ள மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்கான். நீங்க கொஸ்டினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈரிலக்க அப்படின்னா அவன் 2 டிஜிட் நம்பரை வந்து கேட்கறான், ரைட்டுங்களா? 2 டிஜிட் அதான் ஈரிலக்க நம்பர். இப்போ பிரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 to 1000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும், ரைட்டுங்களா? ஏன் சார் இதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம். போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெமரைசேஷன் ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? மெமரி பண்ணி வைக்கிறது மூலமா வந்து நம்மளால மற்றவங்களை விட குயிக்கா ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்டுங்களா? ஸோ 1ல இருந்து 1000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 168 பிரைம் நம்பர்ஸ் வந்து இருக்குது. இந்த 168ஐயும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியா ஒரே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 97 தான். அதாவது 90க்கு அப்புறம் 100க்குள்ள ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கும், அதுவும் 97 மட்டும்தான். இது எனக்கு மெமரைஸா தெரியும், எனக்கு மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கங்க. இந்த 168 நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால சம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்ல எக்ஸாம் பார்க்கலாம். மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண் எதுன்னு கேட்கறான். ஸோ ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1, 3, 5, 7, 9. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள். அதுக்கப்புறம் 11 தோணுன்னா இரட்டைப்படை எண் தான் மாறிடும், ரைட்டுங்களா? இந்த ஒற்றைப்படை எண்ணுல பகு எண் எது? 3, 5, 7, ரைட்டுங்களா? 1 வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, ரைட்டுங்களா? 1 வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. அப்போ பகு எண் ஒற்றைப்படையில எதுதான்? 9 மட்டும்தான். ஸோ 9 தான் ஆன்சர். முதல் 5 பகா எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 19 வந்து கேட்டிருக்கான். சரி, ஓகே. பகா எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் 5 தான் கேட்கறான். அப்போ 2 + 3 + 5 + 7 + 11, ரைட்டுங்களா? 5 நம்பர் வந்துச்சு. இதை நீங்க ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0 என்பது எவ்வகையான எண், அதாவது ஏழு எண்ணா முழு எண்ணு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2021 வந்து கேட்டிருக்கோம். நமக்கு வந்து டெஃபினிஷன் வந்து தெரியணும், ரைட்டுங்களா? இயல் எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து தொடங்கும், ரைட்டுங்களா? அதுதான் வந்து இயல் எண். அப்போ முழு எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 0ல இருந்து தொடங்கும். 0, 1, 2, 3 போட்டு, ரைட்டுங்களா? எனவே 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா முழு எண் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இரு அடுத்தடுத்த பகா எண்களின் வித்தியாசம் 2 எனில் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? அடுத்தடுத்த பகா எண்களுடைய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ இருந்துச்சுன்னா அதை ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ 3க்கு அடுத்த வர பிரைம் நம்பர் எது? 5 தான். இதுக்கு டிஃபரன்ஸ் என்னங்க வருது? 2, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 - 13. ஏன்னா 11க்கு அப்புறம் வந்து பிரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 தான். இதுக்கு அடுத்து வரணும். கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் கொடுத்துருங்க, ரைட்டா? டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஒருவேளை நம்ம 17, 19 எடுத்தாலும் டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரைம் நம்பர். கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 70க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது கிராஜுவேட் லெவல்லே கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? நான் சொல்லியிருக்கேன் நீங்க 1000 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆல்ரெடி நான் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. இது டைரக்டா உங்களால ஆன்சர் வந்து குயிக்கா பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்றேன், 70க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 71ன்றது பிரைம் நம்பர், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 73ன்றது பிரைம் நம்பர், அதுக்கப்புறம் 79. 80ன்ற வரிசையில 83, 89 இருக்கும். 90ன்ற வரிசை, அதாவது இது 70ன்ற வரிசை எடுத்துக்கும். நான் 10 மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். 70 வரிசையில இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப 80ன்ற நம்பர் வரிசையில இது வரும். 90ன்ற வரிசையில ஒரே ஒரு நம்பர் தான் வரும், அது 97, ரைட்டுங்களா? மொத்தம் எத்தனை நம்பர் பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, ரைட்டுங்களா? எண்ணிக்கை எவ்வளவு? 6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பகு எண்ணும் அல்லாத பகா எண்ணும் அல்லாத எண் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு, ரைட்டா? நமக்கு ஆன்சர் தெரியும் டைரக்டா. என்ன ஆன்சர்? 1 தான். 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. எப்படி? நமக்கு கான்செப்ட் வந்து தெரியணும். இப்போ பகா எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 ஃபேக்டர் வரணும், 2 காரணி வரும், ரைட்டுங்களா? அப்போ பகு எண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
பகு எண் எடுத்துக்கினா 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும், குறைஞ்சபட்சம் 3 ஃபேக்டராவது அதுக்கு இருக்கணும், ரைட்டுங்களா. ஆனா 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1க்கு ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருக்கும், ரைட்டுங்களா. அதுவும் அந்த 1ன்ற நம்பர் மட்டும்தான். அப்போ இது ரெண்டிலுமே சேராது, இது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. மிகச்சிறிய பகா எண், ரைட்டுங்களா, பகா எண் மற்றும் மிகச்சிறிய பகு எண், ரைட்டா, பகு எண் நான் எடுத்துக்கிறேன் ஆகியவற்றின் பெருக்கல் பலன், இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2021 கேட்டிருக்கு. நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும். பகா எண் எதுல தொடங்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறிய பகா எண், ரைட்டுங்களா. அப்போ 2ல தொடங்குது. பகு எண்ணுக்கான முதல்ல கான்செப்ட் என்ன, பகு எண்ணுக்கு 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும், ரைட்டா. பகா எண்ணுக்கு வந்து 2 ஃபேக்டர் மட்டும்தான், அது 1ஆ இருக்கும், அதே நம்பர் 2ஆ இருக்கும், ரைட்டுங்களா. இது ரெண்டு தான் அவன் கேட்கறான், இதோட மல்டிப்ளை என்னன்னு சொல்லி கேட்கறான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பை என்பது ஒரு விகிதமுறை எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து கேட்டிருக்கான். நமக்கு கான்செப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா. எந்த இயர் கேட்டிருக்கான்றதுனா கூட முக்கியம் இல்லை, நம்ம கான்செப்ட் தெரிஞ்சா அவன் எந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டுங்களா. ஸோ பை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறை எண்ணுங்க. பாருங்க, பையோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.14159 போய்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா. அது வந்து முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். அது இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமா P/Q ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறா எண் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். முதல் 10 எண்களின், அதாவது இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிபிஓ 2023 கேட்டிருக்கான், ரைட்டுங்களா. நமக்கு இந்த கேள்வியை படிக்கும் போதே கான்செப்ட் வந்து தெரியணும். இயல் எண் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குங்க, 1ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ 10 நம்பர்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 ரைட்டுங்களா. இது 10ல தான் முடியும். என்ன சராசரின்னு என்னது, எத்தனை நம்பர் நம்ம கூட்டுறோமோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணும். மொத்தம் 10 நம்பர் தான், ரைட்டுங்களா. 1ல இருந்து 10 வரையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 55 கிடைக்கும். நான் ஏன் போடுறேன்னா நான் ஆல்ரெடி இது கூட்டி பார்த்துட்டேன். டிவைடட் பை 10. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்ம பகுதியில எத்தனை 0 இருக்கோ தொகுதியில அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ 5.5ன்றது தான் ஆன்சர். Indus Classes